guys, welcome back to our gaming channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பேசிக் வீடியோ தான் கைஸ். நான் ஆல்ரெடி பாதி நிறையவே டெவலப் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு பேசிக்கே தெரியாதுன்றதுனால நான் இப்போ பேசிக் பார்க்க போகிறோம் கைஸ். யாருக்காச்சும் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தரணும்னா இதுதான் கைஸ் நம்மளோட ஐடி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே கைஸ். இப்போ நம்ம பேசிக் எதுலேருந்து பார்க்க போகிறோன்னா முதல்ல இங்கே நடுவில் இருக்குது பாருங்க கைஸ், இது தான் டவுன் ஹாலுன்னுவாங்க. உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்கிறது, ஓகே இருங்க கைஸ் ஒரே செகண்ட், நான் ஒன்றே மட்டும் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ நான் ஒன்று பண்ணிட்டு வந்துருக்கிறேன். இதான் கைஸ் நம்மளோட டவுன் ஹால். இது பேசிக்கில் கொஞ்சம் சின்னசாக தான் கைஸ் இருக்கும். நாம் தான் இது இந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணோம். இது இன்னுமே நிறைய அப்கிரேட் பண்ணலாம். இது ஆனால் இதாகும். ஹலோ, அதுக்கப்புறம் இதான் கைஸ் நம்மளோட இது, அதாவது வால். நம்ம எனிமி நம்மக்கிட்டேருந்து வராமல் தடுக்க இதுக்கு மேலே ஒரு சில லெவல்னு 1ன்னு காமிக்குது. அதான் கைஸ் அதோட கேட்டகரி. அது இப்போ அது வந்து லெவல் 1, இது வந்து லெவல் 2. இது வந்து நான் வச்சுன்னுக்கிறது லெவல் 6 வச்சுன்னுக்கிறேன் கைஸ். நான் கொஞ்சம் இப்போ தான் கைஸ் விளாட்ற ஒரு மாதமாக. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா கேனன் வந்து எனிமிங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அது வந்து எனிமிங்களை அட்டாக் பண்ணும். அதுக்கு தான் இந்த கேனன் யூஸ் பண்ணுறாங்க. பிறகு வந்து அதே மாதிரி தான் இந்த ஆர்ச்செட்ரை வரும். இதில் ஒரு பொண்ணு உட்காந்துன்னு எனிமிஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு. இதுதான் கைஸ் பேசிக்கு. இதுக்கு மேலே எல்லாமே கொஞ்சம் நீங்கள் அப்கிரேட் ஆகும். இதுதான் இஷ்யூ வந்துருச்சு. சாரி கைஸ், ஒரு இஷ்யூ வந்துருச்சு. அதுதான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். சரி இருங்க கைஸ், இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு எப்பயாச்சும் நல்லதாக கட்டணுன்னா இந்த மாதிரி வந்து எடிட் லேஅவுட்டில் கொடுக்கலாம் கைஸ். இங்கே ரிமூவ் ஆளுன்றது பாருங்கள் கைஸ், அது கொடுத்து நீங்கள் மறுபடியும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே கைஸ், ஓகே கைஸ், இப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி போவோம் இந்த இடத்துக்கு தான் கைஸ் நான் நினைப்பேன். அடுத்தது உங்களுக்கு நான் எதில் விட்டால் பில்டர் ஹவுஸ் கைஸ். இது இல்லைனா வந்து உங்களால் இந்த கேமில் எதுவுமே கட்ட முடியாது கைஸ். இதான் கைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டைமண்ட் மட்டும் வேஸ்ட்டே பண்ணிடாதீங்க கைஸ். அதுதான் இந்த பில்டர் ஹால் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதனால் டைமண்டே எக்காரணத்தை கொண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எதனா டைம் கேட்டுச்சுன்னா கூட டைம் கூட ஓடட்டும் கைஸ். ஆனால் பில்டர் ஹாலை மட்டும் ஐயோ வாய் கொளறதே. பில்டர் ஹால் மட்டும் எப்படியோ ஒன்று மொத்தம் 5 பில்டர் ஹால் இருக்குது கைஸ். 6வது ஒரு பில்டர் ஹால் வாங்கலாம். அது எப்படி நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இது பேசிக்கான இது தான். பிறகு வந்து எலிக்சர் கலெக்டர். அதாவது நம்ம கேமில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது இந்த எலிக்சரும் தான். எலிக்சர் மைனும் கோல்டு மைனும் என்கிட்ட நிறையவே இருக்குது கைஸ். இது 8th லெவலாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்காக இது லெவல் 2 பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். எலிக்சரும் ரொம்ப முக்கியம் தான் கைஸ். எதனா இப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா எலிக்சர் கேட்கும், அப்படின்னா கோல்டு கேட்கும். அதே மாதிரி தான் கைஸ் இந்த எலிக்சர் ஸ்டோரேஜ், கோல்டு ஸ்டோரேஜ் 2 இருக்குது கைஸ். இது எவ்வளோ பெருசெல்லாம் வந்தோடனே வராது கைஸ், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதை நம்ம அப்கிரேட் பண்ணி பண்ணோம். அப்கிரேட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது இருங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த கேம்ப் ஃபயரில் வந்து நம்மளோட ஆளுங்களை நிற்க வைக்கலாம். நம்ம லெவலப் பண்ணால் நம்மளுக்கு ஆளுங்களும் அதிகமாகுவாங்க. எதனா என்னை மன்னித்து கொடுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னால் கொஞ்சம் இது ரிமூவ். இப்போ நம்ம எதுலேருந்து விட்டோம் கைஸ்? ஓகே, இப்போ இதுதான் கைஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான் கைஸ். ஏன்னா இதுலேருந்து தான் நமக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு கேரக்டர்ஸ் வருவாங்க. ஏன்னா இது எனிமி பேஸெல்லாம் நம்ம போய் அட்டாக் பண்ணலாம். இல்லைனா நம்ம ஃப்ரெண்டு பேஸே கூட போயிட்டு கில்டில் இருந்தானா அவனை அட்டாக் பண்ணலாம் கைஸ். அந்த மாதிரி இதுலேருந்து தான் கேரக்டர்ஸ்லாம் உருவாகி வருவாங்க. அடுத்தது இது கைஸ், இது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். இதில் வர கேரக்டர்ஸ், அதாவது இந்த இதுலேருந்து வர கேரக்டர்ஸ் வந்து இதில் தான் அப்கிரேட் பண்ண முடியும். கூடவே இதுதான் கைஸ் போர்ஷன். இதில் தான் நம்ம போர்ஷன்லாம் செய்ய முடியும். இந்த போர்ஷனையும் நம்ம இதில் வச்சு அப்கிரேட் பண்ணலாம், லெபார்ட்டரியில் வச்சு. பிறகு வந்து எல்லாம் ட்ராப்ஸ் தான் கைஸ். இதெல்லாம் ட்ராப்பு. இதெல்லாம் ட்ராப்பு கைஸ். நம்ம வைக்கிறது இதெல்லாம் சும்மா டெக்கரேஷன் ஐட்டம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம பேசிக்கில் எப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ அது எப்படி பண்ணுறதை நாமளும் பார்க்கலாம் வாங்க கைஸ். ஓஹோ,
பல காலம் கழித்து வந்துன்னுக்கிறேன். இதுதான் கைஸ் என்னோட இது. இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாடணும் அப்படின்னா என் கில்டுக்கு வந்து சேரணுன்னா எங்கள் கில்டுக்கு வரீங்கன்னா வரலாம் கைஸ். எதுவும் இல்லை கைஸ், நான் தான் கோ லீடராக இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு தகடூர் தர்ணி தான் வந்து லீடராக இருக்கிறான். வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சேர்ந்துக்கலாம் கைஸ். வந்து தகடூர் கிங்ஸில் சேருங்க, தாறுமாறு பண்ணலாம் கைஸ். அதுக்கப்புறம் இப்படி பண்ணி எங்கள் கில்டில் வெறும் 4 பேர் தாங்க கைஸ் இருக்கிறாங்க. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கைஸ். இதுவும் என்னோட இன்னொரு ஐடி தான் கைஸ். இது கொஞ்சம் டுபாக்கூட ஐடி தான், ஆனால் இப்படி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓன் பண்ணேன். ஏன்னா இந்த ஐடியோட இதையும் கொடுக்குறேன் கைஸ், செக் பண்ணி பாருங்கள். ஐயோ காப்பியில் எடுத்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் லெவலப் இப்படி பண்ணுறதுனா கைஸ், ஒரு சிலதுக்கு டவுன் ஹாலில் டெவலப் பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த வால் வந்து லெவல் 6 இருக்குதா, டவுன் ஹால் 6 இருக்கிறதுனால இதுக்கு மேலே பண்ண முடியாது. டவுன் ஹால் லெவல் 7 பண்ணால் கைஸ் இதில் வந்து நம்ம முடித்தா ஸ்டார்டிங்லேருந்து வரும். இங்கே முதல்ல எனக்கு கோல்டு கேஜிசி கைஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணினே போனால் ஃபைனலாக நமக்கு இது கிடைக்கும். இது அப்புறமா ரொம்பவே யூஸ் ஆகும் கைஸ். இதை என்றைக்கும் செலவு பண்ணிடாதீங்க. கூடவே ஜம்மு தான் கைஸ், ஜம்மு. அப்புறமா இந்த பில்டர் ஹவுஸ் கட்டணும் கைஸ். நான் வேறு கைஸ் வீட்டு தொலைச்சிட்டேன் வெளியாவது. இப்போ வந்து பில்டர் ஹவுஸையும் அப்கிரேட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு நமக்கு டவுன் ஹால் 14 வேணும். ஆனால் நம்மளாலாம் பண்ண முடியாது. இதை பண்ணலாம், நான் 2 ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கேனனையும் அப்புறம் வந்து இங்கே ஒரு இதையும் கூடவே நான் இப்போ தான் ஒரு கைஸ் போர்ஷனை அப்கிரேட் போட்டேன், இந்த போர்ஷனை. அதனால் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் கைஸ், எல்லா போர்ஷனும் என்னென்ன யூஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போடலாம். வேறு என்ன உங்களுக்கு பேசிக் ஒரு அட்டாக் போய் காமிக்கிறேன் கைஸ். இருங்க, நம்ம ஸ்குவாடு தான் கைஸ் என்னோடய டாக்டிக்கு. ஒருத்தனை என்னனாலே எல்லாம் வச்சு செஞ்சு விட்டுறானுங்க. வேணா இருங்க கைஸ், எதுனா ஒரு ப்ரோ பிளேயர் பேஸுக்கு போய் அடித்து பார்க்கலாம். இதே கொஞ்சம் பயங்கரமான பேஸ் தான் கைஸ். இதுக்கு போகலாமா? போய் பார்ப்போம். நம்மளாம் எல்லாரையும் தூக்கி சாப்பிடுவோம் கைஸ். நீங்கள் அதிகமாக ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் ஓகே கைஸ். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இத்தனை கேரக்டர்ஸ்லாம் வரமாட்டாங்க. முதல்ல வந்து பேசிக் கேரக்டர்ஸ்லேருந்து தான் கைஸ் வருவாங்க. பிறகு தான் இந்த மாதிரிலாம் நல்ல சூப்பரான கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. நீங்கள் அந்த கேரக்டர்ஸே கூட டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அசால்ட்டாக இந்த கேம் ஜெயிச்சிருவாங்க. சூப்பர் கைஸ், அவ்வளோதான் கைஸ். நான் இப்போ தான் சில்வர் 2க்கு போயிருக்கிறேன் கைஸ். கூடவே உங்களுக்கு வந்து இது ஒன்று டவுட்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கிக்கலாம் கைஸ். இப்படி தான் உருவாக்கணும். கூடவே உங்களுக்கு வேறு என்னென்னா இந்த எப்படி இந்த கோல்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நார்மல் கோல்டு ஸ்டோரேஜ் அதையே அப்கிரேட் பண்ணிங்கன்னா இங்கேயும் அப்கிரேட் ஆயிரும். இந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் அதே பார்த்து இங்கேயும் அப்கிரேட் ஆகும். நீங்கள் ஒரு கொஞ்சம் லெவல் ஆகிட்டிங்கன்னா இந்த வாட்டியும் போகலாம் கைஸ். இதை பற்றி ஒரு தனி வீடியோ வேணுன்னா கேளுங்க கைஸ், அது கமெண்ட்டில் நான் போட்டு விட்றேன் கைஸ். இன்ஸ்டாகிராம் ஐடி யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். இந்த பேரே போட்டிங்கன்னா வரும் கைஸ். இது ஒரு புது ஈவெண்ட்டில் வந்துருந்தது கைஸ். நீங்கள் டவுன் ஹால் லெவல் 6 பண்ணிங்கன்னா இதுவும் அன்லாக் ஆகும். இதை வச்சு நம்ம நிறைய ஐட்டம் இப்போ வாங்கலாம் கைஸ். போர்ஷனு அது இது நம்மக்கிட்டையும் கொஞ்சம் போர்ஷன் இருக்குது கைஸ், அதை வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ டவுன் ஹால் 6 ஆகும். இதுக்கு முன்னாடி வந்திருந்த டவுன் ஹால் இது டவுன் ஹால் 1 இது தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். பிறகு வந்து பார்பேரியன் அன்லாக் ஆகி இது டவுன் ஹால் 2. பிறகு வந்து இந்த 2 கேரக்டர்ஸு இந்த காப்ளின் ஒன்று அன்லாக் ஆகும், ஆர்ச்சரி டவர். பிறகு வால். இது வந்து டவுன் ஹால் 3 கிளானுக்குள்ள நம்ம போகிறது. கிளான் வார், லெபோரேட்டரி, வால் பிரேக்கர், அது நம்ம பாம் பக்ரி. பிறகு வந்து இது கேடன் இன்னொன்று பாம். டவுன் ஹால் 4க்கு போனால் வந்து இந்த இடத்துக்கு போயிடலாம். டவுன் ஹால் 4க்கு போனால் இந்த இடத்துக்கு போகலாம். நீங்கள் கைஸ் நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன். முதல்ல என்றைக்குமே வந்து டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணாதீங்க. அதுக்கு நம்மளோட வெப்பன் ஐட்டம்ஸு பிறகு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸு அட்டாக் ஐட்டம்ஸு அதை முதல்ல அப்கிரேட் பண்ணுங்க கைஸ். அது பண்ணிங்கன்னா தான் நம்மளால் அடுத்த எனிமியே நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியும். நம்ம பேஸ்க்கு வந்தாலும் எனிமி அசால்ட்டாக அடிக்க முடியும். அதுதான் கைஸ் சொல்லலாம்.
சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க. சரி டாட்டா, பை பை, சி யூ, குட் பை.